ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயா வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து டெத் ஆகிட்டாரு. ஸோ அவரோட 30வது நாள் நினைவு அஞ்சலி வந்து மார்ச் 2ஆம் தேதி வந்து பண்ணுறாங்க. சாமுக்குட்டிக்கு வந்து மொட்டை எடுத்துட்டு அவங்களோட கல்லறையில் வந்து இரங்கல் தெரிவிக்கிற நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் நிறைய பேர் போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, உதயா வந்து இந்த இறந்து 30வது நாள் வந்து அவருக்காக வந்து போஸ்டர் அடித்து வந்து மதுரை ஃபுல்லாக ஒட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து டிசைட் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா உதய டெட் ஆனப்போ எந்த விதமான போஸ்டர் பேனர் எதுவுமே வைக்கலன்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு எந்த சுச்சுவேஷனுமே தோணலை. அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியலை. இந்த 30வது நாள் நினைவு அஞ்சலிக்காக வந்து நாங்கள் போஸ்டர் அடித்து ஓட்டுறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போஸ்டர் அடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தாராளமாக அடிச்சுக்கோங்க. உதயா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து எங்ககிட்டே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்கீங்க. நிறைய நேர்த்திக்கடன் நிறைய பண்ணியிருக்கீங்க. பட் உதயாவுக்காக யாரெல்லாம் வந்து போஸ்ட் அடிக்க விருப்பப்படுறீங்களோ தாராளமாக இந்த வீடியோ வந்து எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்தந்த ஊர்ல உதயாக்காக விருப்பப்படுறவங்க போஸ்டர் அடிச்சு நீங்க ஒட்டுங்க. உதயா வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும், ஒரு படத்தில் நடிக்கணும் நிறைய வந்து இமேஜின் பண்ணி வச்சிருந்தாரு. பட் அது மாதிரி எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இப்போ அவரோட போஸ்ட் வந்து நிறைய சிட்டியில இருந்துச்சு அப்படின்னா அவர் மேல இருந்து பார்த்து அவருக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ உங்களோட ஊர்ல உங்களால எவ்வளவு போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியுமோ நீங்க கண்டிப்பா அடிச்சு ஒட்டுங்க. அது வந்து உதயாவோட ஃபேமிலிக்கு உதயாவுக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட இரங்கலை வந்து நீங்க உங்க ஊர்ல இருந்தே தெரிவிங்க. மதுரையில இருக்கிற பீப்புளுக்கு வந்து நான் லொகேஷன் போடுறேன், உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு நீங்க வந்து ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வரணும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். நீங்க அந்த இடத்துக்கு நேரடியாவே வந்து உங்களோட இரங்கலை வந்து உதயாவோட கல்லறையிலே வந்து நீங்க தெரிவிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயா சுமதிக்கு கல்யாண நாள். பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து கல்யாண நாளைக்கு நாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பிரியாணி எல்லாமே செஞ்சிருந்தோம். அவ்வளோ ஹாப்பியா வீடியோஸ்லாம் எடுத்து சந்தோஷமா இருந்தோம். அந்த இது நினைச்சு பார்க்கும் போதே வந்து இந்த வருஷம் அவர் இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க கூடயே நாங்க இருந்திருக்கோம். எங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்தா சுமதி அதை நினைச்சே வந்து கல்யாண நாளைக்கு இல்லைன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அதை வந்து எப்படி தேத்தி கூட்டிட்டு வரப்போறோம்னு தெரியல. அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சாம்குட்டியை வச்சு மட்டும்தான் அதை தேத்தி வந்துட்டு இருக்கோம். உதயாவை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்டாக்ல தான் தெரியும். எங்களுக்கு ஒரு 2-2.5 வருஷமா தான் அவர் எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ராமேஸ்வரம் வரைக்கும் போனோம். ஸோ போகும்போது அவரை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் நிறைய ஒரு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு நினைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் தயங்கி தான் பேசினேன். ஆனால் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார். நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சாரு. ஸோ ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அப்போவே தோணுச்சு. ஸோ அப்படியே அந்த பயணம் தொடர்ந்துட்டே வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாங்கள் அவங்க வீட்டுக்கு போக அவங்க எங்கள் வீட்டுக்கு வர வீக்லி ஒரு 4 நாளாவது நாங்கள் மீட் பண்ணிடுவோம். வெளியில் எங்கேயாவது போவோம் வருவோம். ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருந்தோம். அந்த அவரோட கல்யாண நாளைக்கு கூட நாங்கள் போன வருஷம் போய் எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை ரொம்பவே இப்போ வந்து மிஸ் பண்ணுறோம். என்னடா இப்போதான் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சி நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ஆனதுனால எங்கள் டிக்டாக் கேங்கே வந்து எங்கேயும் வெளியே போகணும் வரணும் சுற்றணும் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து எங்கள் கூடயே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது. இன்னும் வரைக்குமே கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி அவர் வந்து எங்கள் கூடவே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு சுமதிட்டு இதே மாதிரி தான் சொல்லி நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் எங்கெல்லாம் போகிறோமோ உதயா நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சாமை வந்து நீ எப்படி வளர்க்குறன்றதை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ நல்லபடியாக அவர்கிட்ட வளர்த்து காட்டணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. என்ன கஷ்டம் என்னன்னாலும் நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ. சாமை வளர்க்குறதுல மட்டும் நீ மைண்ட் செட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி அவங்க சித்தப்பா அவங்க அப்பா அவங்க மாமா எல்லாரும் இன்ன வரைக்கும் கூடவே இருந்து எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் அவங்க கூட இருந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உதயா என்னெல்லாம் நினைச்சிருந்தாரோ அதெல்லாமே நீ பண்ணணும், அப்பாவும் அம்மாவுமா நீ இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சாமுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசை முடிஞ்ச அளவு தேர்த்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு கல்யாணம் அப்படின்றனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அவங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு லைஃப்ல என்ன பண்ணணுமோ அதை ஃபேமிலியில் இருக்கவங்க நாங்களும் சேர்ந்து
கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா உதயா வந்து ஆக்சிடென்ட் அந்த அம்பாத்துறைன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் இறக்கத்துல தான் வந்து விழுந்திருக்காரு திண்டுக்கல்லேருந்து வரும்போது. அந்த இடத்துக்கு நாங்கள் நேராக போய் பார்த்துருந்தோம். இந்த வண்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். வண்டி வந்து முன்னாடி ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. சைடில் அந்த பெட்ரோல் டேங்க் எல்லாமே ரொம்ப நொறுங்கி இருக்கு. ஹேண்ட்பார்லாம் ஒரு மாதிரி திருகி அவர் அந்த விழுகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி விழுந்துட்டு போகிறோ தெரியல. அந்த இடத்த பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வண்டியை பார்த்துட்டு ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு ஷோரூமில் விட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நேற்று பண்ணி முடிச்சிருக்கோம். உதயாவுக்கு வந்து நீங்கள் உங்களோட இரங்கலை தெரிவிக்கிறதாக நீங்கள் உங்கள் ஊரில் உங்களோட போஸ்டர்ஸ் மட்டும் அடித்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் அவங்க ஊரில் விட்டுங்க. கண்டிப்பாக உதயா வந்து அதை பார்த்து ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம்.